ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்னைக்கு சஷ்டியோட 7வது நாள் பூஜை பண்ணுறதுக்காக எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். சூரசம்ஹாரம் நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து திருக்கல்யாணம் பழனியில் திருக்கல்யாணம் முருகருக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அது டிவியில் தாங்க பார்த்தேன். பார்த்து முடிச்ச கையோட சுவாமிக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே ஃபுல்லாக விரதம், மதியானம் ஃபுல்லாக விரதம். ஸோ ஈவினிங்காக நான் வந்து படையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன செஞ்சுருந்தேன்னா, கல்யாணம் முடிச்ச கையோட வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சாம்பார், தினை அரிசியில் பாயாசம், கருப்பு கவனி ஸ்வீட், வடை, அப்பளம். ஸோ இதெல்லாமே சுவாமிக்கு வந்து வச்சுட்டு பூஜையை நல்லபடியாக என் விரதத்தை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். சுவாமிக்கு பூஜையும் பண்ணிட்டேன். வீட்டில் நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சுவாமிக்கு பூஜையை முடித்து எல்லாமே நீயே பார்த்துக்க முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு 6 விளக்கு வெத்தலையில் ஏற்றிட்டு சுவாமியை நல்லபடியாக வழிபட்டுட்டோம். என் ஃபேமிலியோட எல்லாமே சுகமாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும்னு நம்பிக்கையாக இருக்கேன். ஸோ சுவாமிக்கு இந்த மாதிரி பண்ணுறது, விரதம் இருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விரதம் இருந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி பாருங்கள். அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக நல்லா தெரியும்.